அகமாயி பராசக்தி எல்லாரையும் காப்பாத்துமா. அம்மா அம்மா என்னாச்சு உனக்கு? அம்மா அம்மா யாருமா வந்திருக்கிறது? நான் தாண்டி உங்க அத்தா. அகமாயி ஐயோ நான் ஒரு தப்பு செய்யலையே. ஏன் செய்யல? என்னது? ஏன் செய்யல? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது. ஆனா அதுக்கு அவ தெய்வ நிந்திர பண்ண மாட்டா. அவளை மன்னிச்சுட்டாயே. No, 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 no. She is a good girl. Note this point. Atha speaks in English. ஆமா நீங்க எந்த ஊரு ஆத்தா? ஆத்தா அப்ப ஏ பி பி பன்னாரி மாரி ஆத்தா. ஆத்தாவுக்கு இப்ப என்ன வேணுமோ? நான் ஒருத்தன மனசுல நான் இல்ல உன் பொண்ணு ஒருத்தன மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காளே உனக்கு தெரியுமா? டி டியா? ஆமா நான் ஆத்தாடி. தெரியும் தெரியும் தெரியும். அவனை மடக்கிறதுக்கு டெய்லி எவ்வளவு செலவாகுதுன்னு உனக்கு தெரியுமா? டி அதான் கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஆத்தா. அதெல்லாம் பத்தாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. 10,000மா? கொடுக்க முடியாது ஆத்தா. யாருக்கிட்ட விளையாடுற? நான் ஆத்தா சொல்றேன். 10,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. நான் ஆத்தாளுக்கு ஆத்தா சொல்றேன். ஒரு தம்படி பேராது. ஆத்தா மலையேற வேணாமா? இந்த கற்பூரத்தை அப்படியே வாயில போட்டு முழுங்க. அது ஹாட் ஹாட் சூப். ஆமா ஆமா நோ 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 கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணாம். ஐயோ ஒண்ணு. ஐயோ அம்மா வேணாம். ச்சே. போச்சுட்டியம்மா. சும்மா விளையாட்டு தானம்மா. என்ன மோது சாமி விஷயத்துல விளையாடுவாங்க? ஆமா சாமின்னு ஒண்ணு இருக்குதாக்கும். சரி இருக்கலாம். அதுக்காக ஊர்ல இருக்கிற அத்தனை சாமியை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இப்படி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா? அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. ஆத்தா கூலி கொடுத்துருவால. கூலியா? நான் வேலை செஞ்ச கூலிக்காக. சரி 10,000 ரூபாய் ஆத்தா சொல்லிச்சுமா. கொடு. கொடுக்க முடியாது. மாட்டியா? ஆரம்பிச்சுட்டா. இது என்ன நீ வக்கீல் வேலை பார்த்து சம்பாதிச்ச சொத்தா? இது எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் அதான் எங்க தாத்தா சம்பாதிச்சு நான் ஞாபகம் வச்சுக்கோ. நான் நல்லா இருக்கணும்னு விட்டுட்டு போனாங்க. கொலை பாரு. இவனுக்காக நீ செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? பின்ன என்னடி ஊரெல்லாம் உனக்காக ஜொல்லு விடுறாங்க. ஆனா இவன் ஒருத்தன் உனக்கு தண்ணி காட்டுறான் பாரு. அவன் பெரிய ஆளு. சரி அதான் காசுலயே செலவாகுது. 10,000 ரூபாய் கொடு. குடுக்கறேன். ஆனா பாரு இவனுக்காக நீ செலவு பண்றதெல்லாம் வேஸ்ட். ஏன் வேஸ்ட்? பின்ன என்னடி ஊரெல்லாம் உனக்காக ஜொல்லு விடுறாங்க. ஆனா இவன் ஒருத்தன் உனக்கு தண்ணி காட்டுறான் பாரு. அவன் பெரிய ஆளு. சரி அதான் காசுலயே செலவாகுது. 10,000 ரூபாய் கொடு. குடுக்கறேன். ஆனா நீ அந்த பையனையே கல்யாணம் பண்ணி காமிச்சிடு. நீ அவனை விட பெரிய ஆளு. காமிக்கிறேன். முதல்ல நீ பர்ஸ காமி. சரி இந்த தடவை எதுக்குமா அவ்வளவு பணம்? உண்மையிலேயே மானத்தை காத்துல பறக்க விட்டாளே. ஹலோ யாரு? புரோக்கர் பொன்னுசாமியா? நான் தான் மதுரகோபால் பையன் நந்தகோபால் பேசுறேன். ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? இப்ப நான் ரெடி. உடனே ஏற்பாடு பண்ணுங்க. பொண்ணுங்க போட்டோஸ் எல்லாம் நாளைக்கு கொண்டு வாங்க. குட் மார்னிங். யோ நான் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவியா? பண்றேன் இல்லையா பாரு. பாக்கலாம். இன்னைக்கு 50,000 பேருக்கு மட்டும் தான் உன்னை பத்தி தெரிஞ்சது. நாளைக்கு 5 லட்சம் பேருக்கு தெரிய வைக்கிறேன் பார். என்னடி மிரட்டுற?
என்ன என்ன நினைச்சு ஃபீல் பண்றியா? அப்ப நீ என்ன லவ் பண்ற? நந்து வேற வழியே இல்லம்மா, என்ன லவ் பண்ணியே ஆகணும். பாய். நாளைக்கு 5 லட்சம் பேரு பாரு. டேய், அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன், பாக்குறியாடா? சரி, நீ தான் அவளை லவ் பண்றேங்கிற, ஓகே. அவனை லவ் பண்றாளா? அவ என் கூட பைக்ல வரா, என் கூட சினிமாவுக்கு வரா, என் பக்கத்திலேயே உட்கார்றா. கேக்குறியாடா? லவ் பண்ணாம என்கிட்ட இப்படி எல்லாம் அவ பழகுவாளடா? சரி, உங்க வீட்லயே அவங்க வீட்லயே ஒத்துக்கணுமே. அவ வீட பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்க வீட்ல பர்மிஷன் வாங்க நாளைக்கு பெங்களூர் போறேன். என் கல்யாண ரிசல்ட், பரீட்சை ரிசல்ட் ரெண்டுமே அடுத்த தடவை வரும்போது பாரு. எப்பவும் போல ஃபெயில் தானே? ஐயா, அப்பா, ஐயா, அம்மா, ஐயா, அத்தா, ஐயா, இன்னும் ஆச்சு. நாய் கடிச்சிச்சா? நீ கடிச்சேன்னு எப்பயா சொல்லு. நாயடி மேயடி அடிச்சுட்டாருல. ஐயா எங்க? அதோ அங்க குஞ்சு கிடையாது. ஐயா, ஐயா, அக்கா, ஐயா, அத்தை, ஐயா, மாமா, ஐயா. என்னையா என்னாச்சு? பொண்ணு பாத்துட்டு வர சொன்னா இப்படி உதவ வாங்கிட்டு நிக்கிற? தம்பி, நான் பார்க்காத பொண்ணு இல்ல, தேடாத இடம் இல்ல. எல்லா பையனும் சேர்ந்து நாலா பக்கமும் மாறி மாறி அடிச்சுட்டானுங்களே. ஏன்? ஏமா ஏமா ஏன் கேட்க மாட்டீங்க? ஏன் பாருங்க, இங்க பாருங்க. தினத்தந்தி, தினமலர், தினமணி, நேத்தைய மாலை மலர், மக்கள் குரல், இப்படி எல்லாத்துலயும் வந்தா என்ன ஒதுக்காம என்னங்க பண்ணுவாருவா? அந்த காலத்துல தைரியம் புருஷ லட்சணம், வீரம் புருஷ லட்சணம், ஆண்மை புருஷ லட்சணம். ஆனா இப்போ பொண்டாட்டிக்கு அடங்கி போவதே புருஷ லட்சணம். நான் சொல்லுங்க, பேப்பர்ல சொல்லிருக்கு. லவ் 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 இப்படி வேற போட்டிருக்கு. இதயக்கணி கிரியேஷன்ஸ் புருஷ லட்சணம், லவ் ஸ்கோப், கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, எடிட்டிங், ஒளிப்பதிவு, நடனம், சண்டை பயிற்சி, கலை, ஒப்பனை, உடைகள், ஸ்டில்ஸ், தயாரிப்பு, மேற்பார்வை, தயாரிப்பு அண்ட் டைரக்ஷன். இன்னும் முதலாளியா இவ்வளவு புரிஞ்சுட்டீங்க? தம்பி, இத்தனையும் மீறி ஒரே ஒரு பொண்ணு துணிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிச்சு. யாரு? காட்டுறேன். அதை காமிக்கத்தால இவ்வளவு அடிபட்டு தப்பிச்சு ஓடி வந்தேன். டிங் டிடிங். தம்பி, இந்த ஜென்மத்துல இவதான் உனக்குன்னு ஆண்டு எழுதிட்டா? இல்ல, அந்த பொண்ணே எழுதிட்டா. உன் மேல எவ்வளவு அன்பு இருந்தா இந்த அளவுக்கு செய்வா? நான் உனக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. டேய், உன்னை கூப்பிடுறாரு. உன்ன தாண்டா புடிடா. தம்பி, உங்க அப்பா காலத்துல இருந்து ஓடா. தாத்தா தாத்தா. ஓ கரெக்ட் வரேன். ஓ தம்பி, அந்த பொண்ணு இருக்கே ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் 10 கல்யாணத்துக்கு வாங்குற கமிஷனை இந்த ஒரு வேலை செஞ்சதுக்கே கொடுத்துருச்சுன்னா பாத்துக்கியே. அதுக்கு மாமா வேலை பாரு. அதான் இது. டேய் போடா. யூ ப்ரூட்டஸ். 3 பூட்டஸ். என்ன தெரியலையா? யாருக்கும் நீங்கள்? நான் தான் திருநெல்வேலி சண்முக சுந்தரி பாப்பா. ஓ, எந்த இது அம்மா பெண்குட்டி ஆகி போய் பெண்குட்டி இங்கதான் ஆகி போய் என் பொண்ணு சினிமா ஸ்டார் ஆக போகுது. அது நான் ஸ்டைல் ஆக வேண்டாமா? போட்டோஸ் ரெடியா? ஆல்பமே ரெடி. அப்படி இருக்கி. இதான ஆல்பம், நோக்கிக்கோ. நல்லா எடுத்துப்பல்ல. எத்தனை ஆங்கிள் எடுத்தாரு? சூப்பரா இருக்கும். ഞാൻ കുറച്ച് വ്യത്യാസമാനവനാണ്. 2000 മേലായി. കൊഞ്ചം പോട്ട് തരണം അമ്മച്ചി. നല്ല മുത്തുമാലയാണ്. ഒറ്റ കണ്ണ് എങ്ങനെ? വയറ് എങ്ങനെ? ഈ മാധവൻ നായർ എടുത്തതാക്കും. വള എങ്ങനെ ഉണ്ട്? என்ன சார் இது? நான் ஃபுல்லா அழகா ட்ரெஸ் போட்டு ஒவ்வொரு போஸும் கொடுத்தா இப்படி பாட்டா எடுத்து வச்சிருக்கீங்களே. ஒவ்வொரு பார்ட்டும் இങ്ങനെ தனித்தனியா எடுத்தாலே உங்கள் சௌந்தரியம் தெரியும். ஒரு ஃபுல் ஃபிகர்ல யாராச்சும் கை மாத்திரம் நோக்குமோ? கை மாத்திரம் எடுத்தாலே கை மாத்திரம் நோக்கும். அதானும் நான் அங்கமா எடுத்தது. இன்னும் உண்டு, நோக்கிக்கோ. நோக்குறேன்.
குறைச்சு போட்டு தரணும். மொத்தமா தாரேன். ஓகே, தேங்க்யூ. நல்ல மருதாணி. ஏல இதெல்லாம் என் பொண்ணோட போட்டோன்னு சொன்னா எவன்ல நம்புவான்? எந்த குருவாரப்பா, எந்த இது நேரில் பார்த்தா அறியலோ. அதுக்கு ஏல நீ போட்டோ எடுத்த? அப்ப என் முழு மூஞ்சியே இல்லையா இதுல? உண்டு நோக்கு. குறைச்சு போட்டு தரணும். ஓகே. நல்ல சூரியன், நல்ல தெங்கு. ஆஹா, எந்த ஒரு சீனரி. சீனரியா? மறுவாதியா நான் கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு. இந்த இது நீ எல்லாம் பேலன்ஸ் தரணும். நீ அட்வான்ஸ் திருப்பி குடுறா. நீ பேலன்ஸ் தரணும். நீ அட்வான்ஸ் குடுறா. பேலன்ஸ் தரணும். பேலன்ஸ் அம்மே, அம்மே. என் பொண்ணு பிடிக்காம. கைய கால தனித்தனியா அம்மே, அச்சச்சே.